Subscribe now and press the bell icon. Never miss an update. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம இதே ப்ரொஜெக்டர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணும்போது வீடியோ கிளாரிஃபிகேஷன் இல்லைன்றதுனால இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பாக்ஸோட சைடில் பார்த்தா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரியல் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6000. ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவாக இருந்த டைமில் 6000 இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ரேட் குறைஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் இப்போ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர வேண்டுங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 to 4 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இது ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இமேஜ் சைஸ் 20 to 100 இன்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. ரெசல்யூஷன் 360 to 240 சொல்லியிருக்காங்க. நம்ம இதை தொடர்ந்து 48 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் 1080p ஃபுல் ஹெச்டின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ப்ரொஜெக்டரை அன்பாக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணதுனால நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர வேணுன்றவங்க பாருங்கள். நம்ம ப்ரொஜெக்டர் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். எடுத்தோன்னே ப்ரொஜெக்டர் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ப்ரொஜெக்டர் சைடில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அருமையாக பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம இது கூட என்ன வருதுன்னு பண்ணாங்க 3.5mm ஜாக்கோடைய ஆர்சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிமோட் ஒன்று நம்மளுக்கு கூடவே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம ப்ரொஜெக்டரை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 12 வோல்ட் வால்டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டேரெக்டாக ஏசி கரண்ட்லேருந்து யூஸ் பண்ணுற போல இருக்கும். இப்போ நம்ம ப்ரொஜெக்டரை நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு பவர் பட்டன்ஸ், அப்புறம் என்டர் பட்டன்ஸ், இன்புட் பட்டன், எஸ்கேப் பட்டன்ஸ் கூட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் ப்ரொஜெக்டரை ஆப்ரேட் பண்ண முடியும். சைடில் பார்த்தோம் அப்படின்னா SD கார்டு போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏவி இன் கொடுத்துருக்காங்க. நம்ம போன வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி நம்ம இதில் ஏவி இன்புட் நம்ம எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு தான் நம்மளுக்கு கூட ஆர்சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணும்போது இதிலேருந்து தான் நம்ம எப்படியும் இன்புட் எடுக்க முடியும். எல்லோ கலர் ஒயர் வந்து வீடியோவும், மீதி இருக்க 2 லைன் பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ லெஃப்ட் அண்ட் ரைட் மூலமாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா USB ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம செட்டாப் பாக்ஸ் அப்புறம் DTH இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் IR பிளாஸ்டர் அப்புறம் VGA கூட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் DC இன்புட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வால்டாக் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 3.5mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஹோம் தியேட்டர் அப்புறம் ஆம்பிளிஃபையரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எஃபெக்டாக தகுந்த போல் இருக்கும். ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா 1080p ஃபுல் HD ரெசல்யூஷனுடைய லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு மூவ்மெண்ட் உங்கள் செவரோட டிஸ்டன்ஸ் பொறுத்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த போல் தான் இதில் நம்மளுக்கு பிக்சல் தெரியும். பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா லோகோ அப்புறம் ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ட்ரைபேடை கனெக்ட் பண்ணுறதுக்காக கீ ஒன்று கூட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம ப்ரொஜெக்டர் நம்ம அன்லாக் பண்ண முடியும். இப்போது இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஜெக்டரில் DC இன்புட் இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம AC இன்புட்டில் இன்புட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணுவோம். அங்கே ப்ரொஜெக்டரில் இருக்க LED ஒரு தடவை பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுற போல இருக்கும். அப்புறமேட்டு LED லைட்டை 2 தடவை விட்டு பிளிங்க் ஆகும். 5 to 10 செகண்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் ஆன் ஆகும். நம்ம இப்போ எப்படி இதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற போல இருக்கும். அதுக்கு தகுந்த போல தான் வீடியோ பிக்சல் தெரியும். இப்போ நம்ம இது ப்ரொஜெக்டரோட வீடியோ கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காப்பிரைட் இஷ்யூ வருவோன்றதுனால நான் வால்யூமை மியூட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இது கிளாரிஃபிகேஷனில் எந்த பாதிப்பும் வராது. நம்ம செவர் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கிளாரிஃபிகேஷன் தெரியும். நான் வீடியோவோட எண்டில் செவர் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கணும்னு நான் சின்ன சாம்பிள் ஒன்று காட்டியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்கள் சேனலை சர்ச் பண்ண வரமாட்டுது ப்ரோ, அதுக்கு ரிசல்ட் சொல்லுங்கன்னு. நீங்கள் யூடியூப்பில் போய் தமிழ் டுட்டோரியல் டெக்குன்னு டைப் அடிங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துங்க. தமிழ் டுட்டோரியல் ஸ்பேஸே விடாமல் டெக்குன்னு டைப் அடிங்க. டெக்குன்னு டைப் அடித்து சர்ச் கொடுங்க. அதில் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் தமிழ் டுட்டோரியல்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க.